மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்துல பிறந்த எல்லாருமே மகிழ்ச்சியா வாழணும்னு தான் விரும்புறாங்க. மனுஷன் பொருட்கள்ல, பணத்துல, பதவியில, பட்டத்துலன்னு பல வகையில மகிழ்ச்சியை தேடி அலையிறான். இதுல கிடைச்சிராதா அதுல கிடைச்சிராதான்ற ஏக்கத்தோடையும் ஆதங்கத்தோடையும் அங்கேயும் இங்கேயும் அலையிறான். ஆனா கடைசியில அவனுக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் தான். ஏன்னா மகிழ்ச்சின்றது வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இடமோ இல்ல. நம்ம கிட்டதான் நம்மளோட மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை நம்ம முறையா கையாளுறோமா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி இருந்துட்டா எல்லார்கிட்டையும் புன்னகை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்னை இழந்தது போல நமக்கு நாமே பேசி மன உளைச்சலோட இருக்கிறத பலரோட வாழ்க்கையில பார்க்க முடியுது. குடும்ப பாரம், அலுவலகத்துல கூடுதல் பணி, யாராவது ஒருத்தர் நம்ம பத்தி தவறா பேசிட்டா அவங்க மேல தொடர் கோபம்னு மனசை போட்டு குப்பை தொட்டியா வச்சிருக்கோம். குப்பை தொட்டில குப்பையை எடுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? துர்நாற்றம் எடுக்கும் இல்லையா? அது போலதான் நம்ம மனம் எப்பவுமே மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்குது.